ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கண்ணால் பார்த்தாலும் நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். எங்கே ஒரு டெம்போ மெதுவாக நகர்ந்து வந்துட்டே இருக்குது. அந்த டெம்போக்குள்ளே ஆட்கள் யாரும் இல்லை. டெம்போ வரதை பார்த்ததும் முன்னாடி நின்ற ஒருத்தர் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்குறாரு. அவர் கூடவே இன்னும் 2 பேர் வந்தாங்க. வந்த 2 பேரும் இந்த டெம்போவை நிறுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே விலகிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த டெம்போவை நல்லா இறுக்கமாக தடுத்து வச்சிருந்தாரு. இப்போ அந்த டெம்போவை விட்டு அவர் விலகிறதுக்கும் வழி இல்லை, ஓடவும் முடியல. டெம்போவோட பாரத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாததுனால அதிலே சிக்கிக்கிட்டாரு. அந்த 2 பேரும் டிரைவரை கூப்பிடுறதுக்காக வேகமாக ஓடி போயிருக்கிறாங்க. ஆனால் இப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நகர்ந்து வர டெம்போ அடுத்த நிமிஷம் இவ்வளோ மோசமான நிலைமையை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது முன்னாடியே நின்று இருக்க மாட்டாரு. என்னமோ நினைச்சு கடைசியில் வேற மாதிரி நடந்து முடிஞ்சுது. இதே மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்குறது. இந்த குழாயை பதிக்கிறதுக்காக சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த குழாயை எடுத்துட்டு உள்ள ஒருத்தர் போயிருக்கிறாரு. எல்லாம் ஆழமான குழி தோண்டி இருக்கிறாங்க. அதை சரியான இடத்துல பொருத்தி வைக்கணும். இங்கே பக்கவாட்டில் இருக்கிற மண் அடுத்த செகண்டே இப்படி ஒரு வேலை பார்க்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. முதல்ல பார்க்கும்போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அவருக்கு துணைக்கு வேற யாரும் இல்லை, அவர் ஒரே ஆள் தான். திடீர்னு கண் தட்டுற நேரத்துக்குள்ள பக்கத்தில் இருக்கிற மண் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சது. கடைசியில் மொத்தமாகவே சரிஞ்சு அவர் மேலே விழுந்துடுச்சு பாருங்க. சுற்றி இருந்த யாருமே இதை எதிர்பார்க்கல. மண்ணுக்குள்ளே சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மண்ணெல்லாம் எடுத்து அவரை வெளியே கொண்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல நம்ம பார்க்குறது, இந்த கட்டடத்துக்குள்ள ஏதோ சின்னதா தண்ணி வர மாதிரி தெரிஞ்சது. தண்ணி மண்ணு எல்லாம் கலந்து தான் வந்துட்டு இருக்கு. தண்ணி வரதுக்குள்ள கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் எடுத்து ஓரமா வைக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் வேகமா எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அடுத்த செகண்டே பாருங்க, ஏதோ கதவை திறந்துட்டு தண்ணி வந்த மாதிரி அவ்வளவு வேகமா தண்ணி வந்திருக்கு. தண்ணி மண்ணு எல்லாம் சேர்ந்தே தான் வந்தது. அவர் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிக்கவே இல்லை, ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் தண்ணியோட தண்ணியா போகுது பாருங்க. அடுத்ததான் இந்த வீடியோல பார்க்குறது, இந்த லாரி டம்போ நிறைய இருக்கிறது எல்லாமே பஞ்சு தான். இந்த பஞ்சுல திடீர்னு நெருப்பு பிடிச்சிருக்கு. பஞ்சுல நெருப்பு பிடிச்சா அதை அணைக்கிறதுக்கு பெரும்பாடு படணும். இங்க தீ பத்த ஆரம்பிச்சிருக்கு. இதை ஆஃப் பண்றதுக்கு தான் எவ்வளவோ சுத்தி வந்தாரு. ஆனா முடியவே இல்லை. கண்ணு தட்டி முழிக்கிறதுக்குள்ள அந்த டம்போ முழுக்க இருக்கிற பஞ்சு எல்லாமே எரிய ஆரம்பிச்சது. கனப்பொழுதுல மொத்த இடமும் அப்படியே கருகரனாகி புகையும் கிளம்ப ஆரம்பிச்சது. பஞ்சு இருக்கிற இடங்கள்ல நெருப்பு பிடிக்காத வகையில ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. இதை அணைக்கணும்னு நினைச்சாலும் எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம ஒரே குழப்பம் தான். அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, இந்த 4 கம்பிகளை ஏற்றி விடுறதுக்காக தான் இவர் வந்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல மாட்டி வச்சிருக்கிறாரு. இந்த கம்பியை தூக்கிட்டு போறதுக்கான மிஷின் தான் இது. எல்லா வேலைகளும் மிஷின்ல தான் நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு கம்பியும் அவ்வளவு கனமானதா இருக்கும். அவர் மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட் பாருங்க, இந்த கம்பி அப்படியே மேல போற மாதிரி போய் அதோட பிடியில இருந்து தளர்ந்து அங்க நின்றுட்டு இருக்கிற எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல அப்படியே கீழே தள்ளி போட்டுடுச்சு. இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன தப்பா இருந்தா கூட அது வேற மாதிரி மாறிடுது. ஒருத்தர் ரொம்ப வேகமா கீழே விழுந்துட்டாரு. கம்பி போன வேகத்துக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடமே நடுங்க ஆரம்பிச்சது. அப்படியே குலுங்கி இருக்கிற கதவுகள் எல்லாம் திறந்து மேசை ட்ராயர் எல்லாம் கூட திறந்து வருது பாருங்க. ஃபேன் எல்லாம் கூட அங்கங்கே நகர ஆரம்பிச்சது. கட்டிடமே கொஞ்சம் நேரத்தில் குலுங்கவும் ஆரம்பிச்சது. நின்றுட்டு இருந்த எல்லாரும் கீழே தரையா ஒரேடியா படுத்துட்டாங்க. அதுதான் நல்லது. ஏன்னா எழுந்து நின்னா நம்மளே கீழே விழுந்துரும், இல்லை நம்ம மேலே ஏதாவது விழுந்துரும். அடுத்தது இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். நிறைய ஜூஸ் பாட்டில் இந்த செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு இப்போதான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள மொத்தமும் கீழே விழுந்துடுச்சு பாருங்க. ஒரு பாட்டில் கூட மிஞ்சாது போல அந்த மாதிரி நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ ரோட கிராஸ் பண்றதுக்காக ஒருத்தர் நடந்து போறாரு. அந்த நேரம் பார்த்து பைக் ஒன்று வேகமா வந்தது. அந்த பைக்குக்கு குறுக்க ஒரு சின்ன பையன் ஓடி வந்திருக்கிறான். சரியான நேரத்தில் இவர் நடந்து வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த சின்ன பையனை கையில தூக்கிட்டாரு. உடனே தூக்குனதுனால எதுவும் ஆகல. பைக்ல வந்துட்டு இருந்த ஆளும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நடந்து போன இவரும் எதிர்பார்க்கல இந்த சின்ன பையன் திடீர்னு ஓடி வருவான்னு. இந்த மாதிரி சின்ன பசங்களை ரொம்ப உஷாரா பார்த்துக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ரோட் ஓரத்துல நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். இந்த கடை முன்னாடி நல்லா தான் நின்றுட்டு இருந்தாரு. திடீர்னு அவரோட உடம்ப அவரே வளைச்சு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஏதோ வளைச்சிட்டு நம்மளே நிமிர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்துருப்பாரு போல. ஆனா கடைசியில் இப்படி குப்புற விழுவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல 2 கையில 2 கேக்க தூக்கிட்டு வேகமா நடந்து போறாரு. அவ்வளவு வேகம் இல்ல, கொஞ்சம் மெதுவா நடந்து போன மாதிரி தான் தெரியுது. ஆனா 2 கையில 2 கேக் இருந்ததுனால அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாம படியில கால் வைக்கவும் வலிக்கு கீழே விழுந்துடுச்சு. 2 கேக்கும் போயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய, வேற கேக் எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு அதுக்கு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம கடையை பார்த்து நடந்து வந்துட்டாரு. அடுத்தது இந்த வீடியோல நிறைய பலூன், எல்லா பலூனையும் நல்லா ஊதி கட்டி எடுத்துட்டு வந்தா இந்த இடத்துல கொஞ்சம் முள் இருந்திருக்கு. சரியா இந்த இடம் பார்த்து வந்ததுனால கரெக்டா பலூன் எல்லாம் முள்ளில் பட்டு அப்படியே குத்தி உடஞ்சிடுச்சு பாருங்க. சத்தம் மட்டும்தான் கேட்டது. திரும்பி பார்த்தா ஒரு பலூனையும் காணல. தெரியாதனமா அந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். தொழுவத்தில் இருக்கிற ஒரு மாடு கிட்ட இவர் வம்புக்கு போயிருக்கிறாரு பாருங்க. அந்த மாடு இவரும் சேர்ந்து நல்லாவே விளையாடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த மாடு அந்த நேரம் பார்த்து நகர்ந்துடுச்சு. மாடு நேரம் பார்த்து நகர்ந்து போவோம். ஆளு உடனே தடுமாறி கீழே இருக்கிற இரும்பு தொட்டியில தலை நச்சுன்னு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை வேற எதுவும் ஆகல, உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்கறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். இங்க நிறைய மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மூட்டைகளுக்கு நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீர்னு அந்த இடமே ரொம்ப குலுங்குற மாதிரி நடுக்க வர ஆரம்பிச்சது. இருக்கிற மூட்டைகள் எல்லாமே தொப்பு தொப்புன்னு விழ ஆரம்பிச்சது. மூட்டைகளுக்கு நடுவில் தான் இவர் மாட்டி இருக்கிறாரு. இவர் மேலேயே 2-3 மூட்டைகள் விழுந்துடுச்சு. ஏதோ கொஞ்சம் நடுவில் இருந்ததுனால ஒரு மாதிரி சமாளிச்சு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கேமராவை பார்க்கும்போது தான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்கறது இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. அங்க சேர்ல உட்காந்துட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வேகமா ஓடி வந்து அவரையும் சேர்த்து இழுத்து கூட்டிட்டு போகுது. கடைசியில் பார்த்தா ஓடுனது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. அந்த இடமே நொறுங்கி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். திடீர்னு அந்த இடமே அப்படியே குலுங்க ஆரம்பிச்சது. இருக்க பொருட்கள் எல்லாமே கீழே தொப்பு தொப்புன்னு விழ ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அந்த ஆட்டம் மெதுவாக தொடங்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு. அங்கேயே நின்னோன்னா எல்லா பொருட்களுக்கும் நடுவில் சிக்க வேண்டியதுதான். அந்த வீட்டில் இருக்கிற டாகும் முதல் ஆள வீட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. வெளியே நிலவரத்தெல்லாம் பார்த்துட்டு இவரும் வீட்டுக்குள்ள ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல போற சைக்கிளை நேர கடைக்குள்ளே ஓட்டி வந்த கதையை தான் பாக்குறோம். ரோட்ல இடமே இல்லையா, நம்ம கடை தான் கிடைச்சதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி கடைக்குள்ள நேராவே வண்டி போயிடுச்சு. நல்ல வேளை அந்த சின்ன பையனுக்கு எந்த அடியும் படல. முன்னாடி டேபிள் இருந்ததுனால அதோட போச்சு. அடுத்தது இங்க டெலிவரி பண்றதுக்காக ரோபோவை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரோபோவை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது டெலிவரி பண்றதுக்கான பொருளையும் தூக்கிட்டு படிக்கட்டெல்லாம் ஏறி மேலே வந்திருக்கு. வந்து வீட்டை பார்த்துட்டு டெலிவரிக்கான பொருளை கொடுக்கவே இல்லை. அப்படியே திரும்பி போய் கடைசியில் படிக்கட்டில் ஏறின டயர்டில் கீழே விழுந்துடுச்சு பாருங்க. ரோபோ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் போல. விழுந்த ரோபோவை கடைசியில் தூக்கிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய தான் பார்க்குறோம். இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்துரும்னு. கீழே விழுறதுக்கு முன்னாடி இவர் எப்படி உஷாரா இருக்காரு பாருங்க. உடனே ஒரு பில்லோவை தூக்கி பக்கத்திலே போட்டிருக்கிறாரு. அவர் நினைச்சது ரொம்ப சரியா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் இந்த ட்ராலியை தள்ளிட்டு போறது தான் பார்க்குறோம். பாட்டிலாக பால் இருந்திருக்கும் போல. இவர் கையை விட்டு அந்த நேரம் பார்த்து ட்ராலி மெதுவாக சரியா இருக்கிற பாட்டில் மொத்தமும் கீழே விழுந்து அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு. மாதிரி பாட்டில் பொருட்கள் எல்லாம் கொண்டு போகும்போது ரொம்ப ரொம்ப உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கையை விட்டாலே அவ்வளவுதான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பார்க்கறது ரொம்ப விசித்திரமானது. ட்ரெயில இருக்கிற பொருள் எல்லாம் பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்காக வராரு. பெட்டி கொஞ்சம் ஆழம் தான். உள்ள எட்டி வைக்கிறதுக்குள்ள ஆளே உள்ள போய் விழுந்துட்டாரு பாருங்க. கால் ஒரேடியா மேல தூக்கி அடிச்சு அந்த பெட்டியை பார்க்கறதுக்கு வாஷிங் மிஷின் மாதிரி தான் இருக்கு. சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வேகமா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவர் தினசரி செய்யற வேலை தான். ஆனா கொஞ்சம் தடுமாறும் போது எப்படி எல்லாம் ஆயிருது பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல சமைக்கிறதுக்கு தயாராகிற ஒருத்தரை தான் பாக்குறோம். கோழியெல்லாம் உரிச்சு கம்பியில நல்லாவே தொங்க போட்டாச்சு. நல்ல வேளை இந்த எண்ணெய் சட்டியில எண்ணெய் இல்ல. ரொம்ப பெரிய எண்ணெய் சட்டி தான். ஆளே அந்த வெறும் சட்டிக்குள்ள விழுந்துட்டாரு பாருங்க. விழுந்தவரால எந்திரிக்க முடியல. சட்டி நல்ல குழி மாதிரி இருந்ததுனால உள்ள கரெக்டா விழுந்துட்டாரு. சுத்தி இருந்த எல்லாரும் கையை தூக்கி விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். கொஞ்சம் கால் தடுமாறினதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல திடீர்னு கடைக்குள்ள வேகமா ஓடி வந்துட்டு ஓடி போற ஒரு காட்டு பன்றியை தான் பாக்குறோம். உள்ள இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வெளியே நின்றவர் இந்த பன்றி வெளியே வரதுக்காக கதவை திறந்து வச்சுட்டு ரெடியா நிக்கிறாரு. ஆனாலும் அது கண்ணாடியை உடைச்சிட்டு தான் வெளியே போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுக்கு வெளியே கோழிக்காகவே ஒரு சின்ன கூடு கட்டி இருக்கிறாங்க. அந்த கூட்டுக்குள்ளதான் கோழி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா பக்கத்துல வந்து ஒரு கோழியை அலேக்க தூக்கிட்டு ஓடி இருக்கிறாரு பாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை. ஆளை பார்த்தா கோழி எடுத்துட்டு போற ஆள் மாதிரி தெரியல. யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு கடைசியில வேகமா தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. வீட்டு வாசல்லே கூடு கட்டி வச்சிருந்தாலும் கோழி அங்கேயே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது போல. எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு பெரிய யானையை தான் பாக்குறோம். நுழைஞ்ச யானை உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு வாசம் பிடிச்சி எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிருக்கு. அந்த இருட்டுக்குள்ள எல்லாத்தையும் உருட்டி பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு வேகமா அங்கிருந்து போயிருக்கு. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து எட்டி பார்க்கும்போது தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.